தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி மக்கள் யாரும் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக வெளியில் எடுத்து செல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதற்கு அதிகமாக எடுத்து செல்லப்படுமேயானால் அதற்கான உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பறக்கும் படை அதிகாரிகளால் கைப்பற்றப்படும் என்ற அறிவிப்பையும் முன்கூட்டியே வெளியிட்டது தேர்தல் ஆணைய அதிகாரிகள். ஆனால் மக்களிடையே மட்டும்தான் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருவதாகவும், திமுகவின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் வாகனங்களில் சோதனைகள் நடத்தாமல், மேற்பார்வை செய்யாமல் அவர்களுக்கு சொகுசாக வழியனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக திமுகவின் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ராசாவின் காரை கோத்தகிரியில் முறையாக சோதனை மேற்கொள்ளாமல் காரணத்திற்காக தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தற்பொழுது கீதாவை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அருணா உத்தரவிட்டுள்ளார். அதாவது நேற்று காலை ராசா அவர்கள் அவரது சொந்த தொகுதியான நீலகிரியில் வாகனங்களில் சென்றுள்ளார். அந்த வாகனங்களில் மூட்டை மூட்டையாக பணங்கள் இருந்ததா அல்லது வேறு எதுவும் இருந்ததா என்பதை சோதனை செய்யாமல் அவருக்கு ராஜ மரியாதை செய்ததன் காரணமாகத்தான் இந்த நிலைமை என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. ஏற்கனவே நீலகிரி தொகுதியில் வேட்பாளராக அறிவித்து வெற்றியடைந்து 2019ஆம் ஆண்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் தற்பொழுது வரை அப்பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாத ராசா அவர்கள் 2024 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியே திமுகவின் தலைமை ராசாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பணத்தை பெற்றுக்கொண்டு விநியோகம் செய்துவிட்டால் நிச்சயமாக வெற்றியடைந்து விடலாம் என்று ராசா அவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்காக மூட்டை மூட்டையாக எதை கொண்டு சென்றார் என்று தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தாமல் வேடிக்கை பார்த்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது கீதா என்ற பறக்கும்படை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவராக இருந்தாலும் சரி, பலராக இருந்தாலும் சரி, நியாயமான நீதியே நடக்கக்கூடிய வகையில் யாருமே கிடையாது என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ராசாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செங்கலை தூக்கினார். தற்பொழுது வரை செங்கலை இறக்காமல் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும், தற்பொழுது திமுகவின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது அதிமுகவின் ஆட்சி நடைபெறுகிறதா என்று அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்பதற்கேற்பதான் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமா இதன் மூலமாக என்பதுதான் தற்பொழுது பேசும் பொருளாக இருக்கிறது. ஒருவேளை பணத்தை கொண்டு சென்றிருந்தால் அவரது வேட்புமனுவை தடை செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.